இந்த வீடியோவில் நம்ம டொமஸ்டிக் பர்பஸ் சூயிங் மிஷின் அதாவது இந்த மாதிரி தையல் மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களில் நிறையா பேர் இந்த மாதிரி சின்ன தையல் மிஷினை ஒன்று ட்ரேடர்ஸ் கடைகளில் வாங்குவீங்க, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் வாங்குவீங்க. அப்படி வாங்கும்போது அந்த தையல் மிஷின் உங்கள் வீட்டுக்கு பேக்கிங்காக தான் வரும். எப்படியோ அந்த தையல் மிஷினை ஃபிட் பண்ணி முடித்தாலும் அதுக்கு ஒரு முறையான டெமோ யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வீடியோவில் இந்த மாதிரி சின்ன தையல் மிஷினை எப்படி ஒரு முறையாக பயன்படுத்தலாம்னு வாங்க பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சின்ன தையல் மிஷின்களில் தச்சு பழகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க பாபின் வைண்டர்ல பாபின் எப்படி சுத்தலாம்னு வாங்க பார்த்துட்டு அடுத்து மிஷின்ல நூலை கோர்த்து எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம். எடுத்துக்கிட்ட பாபினை பாபின் வைண்டர்ல சொருகிக்கிட்டு அடுத்தபடியா நூலை மிஷினோட டாப் வியூல இருக்கிற ஒரு ஸ்பூல் பின்ல வச்சுட்டேன். அடுத்ததா நூலோட ஒரு முனையை எடுத்து பாபின் வைண்டருக்கு கீழே, அதாவது மிஷினோட பிளாட் பகுதியில் இருக்கிற இந்த சின்ன டென்ஷன் செட் வழியா கொண்டு வந்துட்டு பாபின் வைண்டர்ல இருக்கிற பாபின்ல ஒரு 10 சுத்து சுத்திட்டு பாபின் வைண்டரை லாக் பண்ணிட்டேன். சில நேரங்களில் பாபின் வைண்டர் பேலன்ஸ் வீலோட லாக் ஆகுது. அப்படி இருக்கும்போது பாபின் வைண்டரில் இருக்கிற இந்த ஸ்க்ரூவை டைட் வச்சோம்னா பேலன்ஸ் வீலில் டச் ஆகும். பிறகு நீங்கள் எப்பவும் போல மிஷினை ரன் பண்ணீங்கன்னா தானாக பாபின் வைண்டரில் பாபின் சுத்த ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது இந்த பாபின் வைண்டரில் எப்படி ஒரு முறையாக பாபினில் நூல் சுத்துறேன்னு பார்க்குறீங்க. பாபின்ல நூல் சுத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா பாபின் வைண்டரை வெளியில எடுத்துட்டு பாபின் வைண்டர் லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். ஆல்ரெடி மிஷின்ல இருக்கிற அந்த நூலோட ஒரு பகுதியை எடுத்து பிளேஸ் பிளேட்ல இருக்கிற இந்த பகுதியில விட்டு வெளில கொண்டு வந்துக்குருவோம். அடுத்தபடியா டென்ஷன் டிஸ்க்கு இடையில நூலை கொண்டு வந்து வெளியில இழுத்துக்குருவோம். டென்ஷன் டிஸ்க்கு இடையில நூலை கொண்டு வந்துட்டு வெளியில இழுத்த பிறகு இந்த டேக் ஆஃப் லிவர்ல நீங்க நூலை கோர்க்கலைன்னா நூல் தைக்கும் போது அந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டேக் ஆஃப் லிவர்ல நூலை கோர்த்துக்குருவோம். டேக் ஆஃப் லிவர்ல நூலை கோர்த்த பிறகு பிளேஸ் பிளேட்ல இருக்கிற இந்த சின்ன லிவர், அதாவது உங்களுக்கு நூல் வந்து பறந்து வராமல் இருக்கிறதுக்காக தான், உங்களுக்கு மிஷின்ல தைக்கும் போது நூல் வெளியில வராமல் இருக்கிறதுக்காக இந்த சின்ன லிவர்ல கோர்க்கணும். கடைசியா நம்ம ஊசியில கோர்த்துக்குருவோம். மிஷினோட மேற்பகுதியில நூலை கோர்த்த பிறகு நம்ம ஆல்ரெடி சுத்தி வச்சிருந்த பாபின் கேஸ்ல வச்சு நூலை வெளியில எடுத்துக்கிருவோம். சின்ன மிஷின் பாபின் கேஸ் பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ்ல கொம்பு மாதிரி ஒரு வடிவம் இருக்கும். அந்த கொம்பு மாதிரி இருக்கிற வடிவம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி மிஷினோட செட்டில் ரேஸ்ல பொருத்திடணும். மிஷினோட செட்டில் ரேஸ்ல பாபின் கேஸை பொருத்தின பிறகு நம்ம ஆல்ரெடி மேல் பகுதியில் பாட்டி வச்சிருக்கிற நூலை கையால மிஷினோட பேலன்ஸ் வீல ஒரு சுத்தி நம்ம நூலை மேலே எடுத்தோம்னா கீழே இருக்கிற நூல் மேலே வந்துடும். கீழே இருக்கிற நூல் மேலே வந்ததும் மேலே இருக்கிற நூல் மற்றும் கீழே இருக்கிற நூல் ரெண்டையும் ப்ரெஷர் ஃபுட் பின்னாடி போட்டுட்டு நம்ம இப்போ தைக்க ஆரம்பிச்சிடலாம். எந்த மிஷினாக இருந்தாலும் நீங்க தைக்கும் போது ஸ்டார்டிங்ல ஒரு 2 தையலுக்கு மட்டும் பிடிச்சி தைக்கணும். அப்படி நீங்க பிடிச்சி தைக்கலைன்னா உள்ள செட்டிலுக்குள்ள நூல் சிக்கிக்கிறோம். செட்டிலுக்குள்ள நூல் சிக்கிருச்சுன்னா மிஷின் டைட்டா ஓடும். சில நேரங்கள்ல மிஷின் சுத்தவே சுத்தாது. இப்ப நீங்க தைக்கிற துணியை பார்த்தாலே தெரியுது நார்மல் தையல் விழுகுது. உதாரணத்துக்கு இந்த ரெகுலேட்டர்ல இருக்கிற நம்பரை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறேன், தையல் இப்ப கொஞ்சம் பெருசாகிக்கிட்டே போகுது. அதே ரெகுலேட்டர்ல இருக்கிற நம்பரை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன், தையல் துணியில சின்னதா விழுகுது. நான் இப்ப 0க்கு கீழே கொண்டு வரேன். ரிவர்ஸ் செயல், அதாவது 0க்கு கீழே கொண்டு வர ரிவர்ஸ் செயல் சின்ன தையல்ல இருந்து பெரிய தையலா கன்வெர்ட் ஆகுது. எப்பவுமே தச்சு முடிச்ச பிறகு துணியை இழுக்கக்கூடாது. துணி தானாவே வரும். ஒரு 1.5 இன்ச்சுக்கு அளவு நூலை விட்டுட்டு நம்ம துணியை வெட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க மறுபடியும் தைக்கும் போது அந்த 1.5 இன்ச்சு நூலை பிடிச்சி தைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்க உங்க மிஷின்ல இதை ஃபாலோ பண்ணிட்டு, நான் ஏற்கனவே தையல் மிஷின்களுக்கு எங்கெங்க ஆயில் விடலாம்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் சின்ன மிஷினுக்கும் சரி பெரிய மிஷினுக்கும் சரி அதே மாதிரி நீங்க உங்க மிஷின்ல ஆயில் விட்டுட்டு உங்க மிஷினை பராமரிச்சீங்கன்னா உங்க மிஷின் லைஃப் லாங்கா வரும். உங்கள நிறைய பேருக்கு இந்த மாதிரி சின்ன மிஷின்கள்ல மோட்டர் ஃபிட் பண்ணலாம்னு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா சின்ன மிஷினை பொறுத்தவரை அது ஒரு டொமஸ்டிக் பர்பஸ் சூயிங் மிஷின். அதாவது நம்மளுடைய சொந்த தேவைகளுக்கும் இல்ல சொந்த துணிகளை தைக்கிறதுக்கு மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மிஷின் தான் சின்ன தையல் மிஷின். இதுல அப்படியே மோட்ரு ஒருவேளை நீங்க பயன்படுத்தினாலும் உங்க சொந்த தேவைகளுக்கு மட்டும்தான் தைக்க முடியுமே தவிர தொழிலா பயன்படுத்த முடியாது. அப்படி நீங்க தொழிலா பயன்படுத்தீங்கன்னா மிஷின் அடிக்கடி செலவு வரும், மிஷின் தேய்மானம் அதிகமா வரும். இந்த வீடியோல நான் சின்ன மிஷினை பத்தி டெமோ சொன்னேன். அடுத்த வீடியோல நான் இதுக்கு அடுத்த வெர்ஷன், அதாவது லிங்க் மாடலை பத்தி சொல்றேன். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.